குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நாம் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் பார்க்க போகிறோம். நமக்கு சப்ளிமெண்ட்ரி நம்பர் 5 ஆல் சம்மர் இன் அ டே. இது என்னன்னா, வெள்ளி கிரகத்தில் குடியேறினா எப்படி இருக்குன்னு ஒரு கற்பனை பண்ணியிருக்காரு இந்த ஆத்தர். அங்கே 7 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் சன் வருமா, அது 1 மணி நேரம் தான் இருக்கும். இதில் வர கேர்ள் மாகோ அப்படிங்கிற பொண்ணு சன் தான் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதை நம்ப மாட்டாங்க, அவள் சொல்கிறதெல்லாம். சூரியன் ஒன்று இருக்குது, நான் பார்த்துருக்குறேன், அது இப்படி தான் இருக்கும், இந்த நேரத்தில் வரும் அப்படின்னு சொல்லுவாள். அதை அவங்க யாருமே நம்ப மாட்டாங்க, அவளை தொல்லை பண்ணுவாங்க. இந்த ஸ்டோரி அதுதான். சயின்ஸ் ஃபிக்ஷன் எப்படின்னா, ஓரளவுக்கு ஃபேக்ட் இருக்கும், அதை வச்சு எக்ஸ்ட்ராவாக கற்பனை பண்ணியிருப்பாங்க. நம்ம இந்த ஹாலிவுட் மூவிஸ்லாம் பார்க்கலாம். பெரிய பாறை மாதிரிலாம் வந்துட்டுருக்கும், எர்த்தை நோக்கி வந்துட்டுருக்கும். இங்கேருந்து ஏவுகணைலாம் வச்சு அடித்து நொறுக்கி விடுவாங்க. அப்படிலாம் நிஜத்தில் முடியாது, அதை சில சயின்டிஸ்ட்டே சொல்லியிருக்காங்க. எல்லாம் செதறி போய் திரும்பவும் பூமியில் தான் விழும். இவங்க இன்னும் பொடி பொடியாக போய் வேற எங்கேயோ போகிற மாதிரிலாம் காட்டுவாங்க. இது அப்படிப்பட்ட ஸ்டோரி தான். வழக்கம் போல் நம்ம கிளாஸரி பார்க்கலாம். இப்போ ஃபுல் ஸ்க்ரீன் எதுக்கு மாற்றிருக்கோங்களா? ஹியர் கிளாஸரி. வீட்ஸ், வீட்ஸ் இஸ் அன்வான்டட் வைல்ட் பிளான்ட்ஸ், களைன்னு நம்ம சொல்கிறது. அடுத்து பேரிங். பேரிங் மீன்ஸ் லுக்கிங். கன்கஷன், கன்ஃபியூஷன் ஃபார் அ ஷார்ட் டைம், திடீர்னு வர சலசலப்பு, அதுதான் இது. டைடல் வேவ்ஸ் உங்களுக்கு தெரியும், ஆழி பேரலைன்னு சொல்லுவாங்க. லார்ஜ் ஓஷன் வேவ்ஸ் எல்லாமே அடிச்சுட்டு போகும் சார். ஸ்லாக்கனிங், கிராஜுவலி ஸ்லோயிங் டவுன், கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு போகிறது. ஷோ, ரஃப் புஷ், பிடிச்சி தள்ளி விடுறதுன்னு அர்த்தம். ஒஹியோ, மிட் வெஸ்டர்ன் ஸ்டேட் ஆஃப் தி யூஎஸ், அங்கே இருக்க ஒரு இடம். நெக்ஸ்ட், பேட்ரிங். பேட்ரிங் மீன்ஸ் ரெகுலர், வழக்கமான. கிளட்ச், ஹோல் டைட்டில், இறுக்கமான பிடின்னு அர்த்தம். சேவிஜ்லி, அக்ரஸிவ்லி, ரொம்ப மூர்க்கத்தனமாக. விஸ்பர்ட்னா கிசுகிசுத்தல்னு அர்த்தம். ஸ்போக் இன் எ வெரி குவைட் அண்ட் லோ வாய்ஸ். ப்ரிடிக்ட், யூகித்தல், ஆன்டிசிபேட். சர்ச்ட், மூவ் சடன்லி, திடீர்னு வேகமாக நகர்றது. ஸ்லாம்டு, பேங், ஹெவியாக கதவெல்லாம் ஓங்கி அடிக்கிறது ஸ்லாம்னு சொல்லுவாங்க. மஃபுல்டு, மியூட்டிட், அமைதிப்படுத்துதல். ஆவலான்ச், பனிச்சரிவு. ரீபர்கஷன், அன்வெல்கம்டு எஃபெக்ட்ஸ், வேண்டாத பின்விளைவுகள் அர்த்தம். ட்ரம்பிள் ஆர் ட்ரெமர், ஷேக், அதிர்வு, குலுக்கல். நெக்ஸ்ட், ஸ்பெல். ஸ்பெல்னு என்னன்னா, அதை மேஜிக் ஸ்பெல்னு சொல்லுவாங்க. தமிழ் இந்த சூனியம் வைக்கிறது கேள்விப்பட்டிருப்பீங்க. வெறும் ஸ்பெல்னால் இந்த மந்திச்சு விட்டா மாதிரின்னு சொல்லுவீங்களா, அதுக்கு இங்கிலீஷில் ஸ்பெல் தான் சொல்லணும். எழுத்து கூட்டுறதுக்கும் ஸ்பெல் தான் சொல்கிறோம். ஸ்பெல் மீன்ஸ் மந்திரிச்சு விட்ட நிலை. சூனியம் வச்சிருதுன்னு சொல்லுவாங்களே, யாரோ சூனியம் வச்சுட்டான், அதுதான் ஸ்பெல்னு சொல்லுவாங்க. இது உருவகமாக சொல்கிறாங்க, அந்த மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும்ன்ட்டு. டியூமல்டியஸ்லி, டிஸ்ரப்டிவ்லி, தாறுமாறாக பண்ணி வைக்கிறது. நெக்ஸ்ட், ஆக்டோபே, ப்ளூரல் ஆஃப் ஆக்டோபஸ். ஆக்டோபஸ் தெரியும் உங்களுக்கு, அதோட ப்ளூரல். நெக்ஸ்ட், ரெசிலியன்ட், ரெக்கவர் ஃப்ரம் டிஃபிகல்ட் கண்டிஷன்ஸ், மீண்டு வருதல்னு அர்த்தம். ஸ்குவிண்டட், லுக்ட். ஸ்குவிண்டட்னா உண்மையில் ஓரக்கண்ணால் பார்த்தல்னு அர்த்தம். சோலம், சீரியஸ். நெக்ஸ்ட், இது பாருங்கள். கேன் யூ இமேஜின் அ டே விதவுட் த சன்? Here is a science fiction story that explores the theme of life on Venus, the other planet, which as of today is not possibility. இது கவனிங்க, இப்போதைக்கு இது வாய்ப்பு கிடையாது, வேறு பிளானட்டுக்கு போகிறதெல்லாம். உண்மையில் மூணில் போய் இறங்கினதா சொன்னதே கதை தான். சயின்டிஸ்ட்லாம் அப்படி கதை விட்டு வச்சுருக்காங்க, வேறு பிளானட்டுக்கெலாம் அப்படி போக முடியாது. ஆனால் எல்லா பிளானட்லேயும் உயிர் இருக்குது, அது வேறு விஷயம்.
இப்போ வந்து பாசிபிள் கிடையாது. அதான் சயின்ஸ் ஃபிக்ஷன் பார்த்தேன். ஃபிக்ஷன்னாலே கதை தானே. ஒரு வேளை அப்படி போயிருந்தா, அங்கே இருந்தால் எப்படி இருக்குன்னு கற்பனை பண்ணி எழுதியிருக்கிறாரு. சன் பார்க்காமல கேன் இமேஜின் a டே விதவுட் சன். அது நம்ம பார்த்துருக்கலாம். ரொம்ப புயல் காலத்துல எல்லாம் மேகமூட்டமாகவே இருக்கும். சூரியனே பார்க்க முடியாது. அது நல்லாவும் இருக்காது. வெயில் வந்து நமக்கு பிடிக்காது. ஆனால் ரொம்ப நேரம் இல்லாமல் இருந்தால் ரொம்ப கஷ்டம். ஸோ ஹியர் ஸ்டார்ட்ஸ் த லெசன். இதுதான் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பேசிக்கிறது. இவங்க எல்லாமே அண்டர் கிரவுண்டில் இருக்கிறாங்க. அது வந்து செயற்கையான சூழல் இவங்க இருக்கிறது. எப்படின்னா மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும் எப்போவுமே. வெளியில் எப்பவுமே மழை தான். அது நல்லாவே இருக்காது. நமக்கே பாருங்கள், ஒரு 2 நாள் மழையாகவே இருந்தால் எரிச்சலாக வரும். இவங்க பிறந்ததுலேருந்தே அப்படியே தான் பார்த்த ஞாபகம் இருக்குது இவங்களுக்கு. ஹியர் ரெடி ரெடி இதெல்லாம் அவங்க பேசுகிறது. நவ் சூன் டூ த சயின்டிஸ்ட் ரியலி நோ வில் இட் ஹேப்பன் டுடே வில் இட். சயின்டிஸ்ட்டுங்க சொல்கிறதெல்லாம் உண்மையா? அது நடக்க போகுதா? என்னென்ன அந்த சூரியன் வரதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. த சில்ட்ரன் pressed to each other like so many roses, so many weeds intermixed, peering out for look at the hidden sun. It rained. அங்கே மழை பெஞ்சிட்ருக்கு. இது வந்து ஸ்டூடெண்ட்ஸோட அப்பியரன்ஸ் சொல்கிறது. ரோஸ் தேர் கம்பேர்ட் டு ரோஸ். மழை பெஞ்சிட்ருக்கு, பார்த்துட்ருக்காங்க ஜன்னல். இட் ஹேட் பின் ட்ரைனிங் ஃபார் 7 years. இது பாருங்கள், நிச்சயமாக தாங்க முடியாது. 7 வருஷம்னா சும்மா கிடையாது. Thousands upon thousands of days compounded and filled from one end to the other with rain, with the drum and gush of water, with the sweet crystal fall of showers and the concussion of storms so heavy that they were tidal waves come over the islands. 1,000 forests had been crushed under the rain and grown. மழை வந்து எப்போவுமே வந்துகிட்டே இருக்குது. தண்ணி அடிச்சிட்டு போய் வெள்ளக்காடாக தான் இருக்குது. இவங்க வந்து அந்த பாதுகாப்பாக அண்டர் கிரவுண்டில் இருக்காங்க, தண்ணி உள்ளே வர முடியாத மாதிரி. இவங்க வசிப்பிடமே அதுதான். ரொம்ப செயற்கையாக இருக்கும். அண்டர் கிரவுண்டே பொதுவாக செயற்கையானதுதான் சொல்லுவாங்க. நமக்கே நல்லா இருக்காது. இந்த கார் பார்க்கிங் இதெல்லாம் பாருங்கள், எப்படா வெளியே போகன்ட்ருக்கும். சுற்றியும் சேவர் இருக்கும், ரோடு வந்து நம்ம தலைக்கு மேலே இருக்கும். இவங்க அந்த மாதிரி செயற்கையான சூழலில் தான் இருக்கிறாங்க. A 1,000 times to be crushed again, and this was the way of life forever on the planet Venus. வெள்ளி கிரகத்தில் இருக்கிறதா கற்பனை பண்ணியிருக்காங்க. And this was the schoolroom of the children of the rocket men and women who had come to the reigning world to set up civilization and live out their lives. இங்கே வாழ்கிறதுக்காக எல்லாம் இடத்துலேருந்து குடி வந்திருக்காங்களாம். இவங்களாம் மனிதர்கள் தான், வேற்றுக்கிரக வாசிகள் கிடையாது. அந்த வெள்ளி கிரகத்துக்கு வந்திருக்காங்க. இது நான் ஏற்கனவே பார்த்தேன், இது கற்பனை அப்படின்ட்டு. நிஜத்துலேயும் இது மாதிரி முட்டாளுங்களாம் இருக்காங்க. நிலாவில் குடி வைக்கிறேன்னு சொல்லி அமௌண்ட் வசூல் பண்ணதாக நான் படிச்சிருக்கேன். பல வருஷத்துக்கு முன்னாடி நியூஸ் பேப்பரில் வந்தது. பணம் லூஸுங்க, அதை பணம் வேறு கட்டியிருக்காங்க, நாங்கள் அங்கே போகலாம் அப்படின்ட்டு. ஓகே, அது எவ்வளோ செயற்கையாக இருக்குன்னு பார்க்கலாம். ஒருவேளை போயிட்டால் எப்படி இருக்கும்? சூரியன் தான் அங்கே 7 வருஷத்துக்கு ஒரு தடவை 1 மணி நேரம் தானே வரும். இவங்களுக்கு அதெல்லாம் சரி வரல. இட்ஸ் ஸ்டாப்பிங். எஸ் மழை நிற்கிறது பாருங்கள், எவ்வளோ ஒரு சந்தோஷம். நமக்கு நிழல் வந்தால் எப்படி இருக்கும்? வெயிலே கிடக்கிறோம், அந்த மாதிரி. மாகோ ஸ்டுட் அப்பார்ட் ஃப்ரம் தெம். இந்த நேம் பாருங்கள், டி சைலண்ட், மாகோன்னு தான் படிக்கணும். ஸ்டுட் அப்பார்ட் ஃப்ரம் தெம், ஃப்ரம் தீஸ் சில்ட்ரன் ஹூ குட் எவர் ரிமெம்பர் அ டைம் வென் தேர் வாஸ்ன்ட் ரெயின் அண்ட் ரெயின். மற்றவங்களுக்கெல்லாம் மழை இல்லாத காலம் வந்து ஞாபகத்தில் இல்லை, ஆனால் மாகோக்கு இருக்குது. தேர் ஆல் 9 years old. எல்லாருக்கும் ஒரே வயசு தான். அண்ட் இஃப் தே had been a day 7 years ago when the sun came out for an hour and showed its face to the stunned world, they could not recall. அவங்களுக்கு வந்து ஞாபகம் இல்லை சூரியன் வந்தது. 9 years oldனா பார்த்துக்கோங்க. இன்றைக்கி வரப்போகுது. அப்போ 7 வருஷத்துக்கு மேலே 2 வயசு தான். அவங்களுக்கு பெருசாக மெமரியில் இல்லை. Sometimes at night she heard them stir in remembrance. She knew they were dreaming and remembering gold or yellow crayon on a coin large enough to buy the world with. பெரிய காயினாக இருந்தால் எவ்வளோ மதிப்பு இருக்கும், அந்த மாதிரி கற்பனை பண்ணுறா. Remembering gold and yellow crayon on a coin large enough to buy the world with. கோல்டன் எல்லோ கலர், அதுதான் சன்.
அந்த மாதிரி ஒரு காயினாக தான் கற்பனை பண்ணுறா. இப்போ எப்படி ஹனுமான் வந்து ஒரு பழமாக நினச்சிட்டு தாவினார் சூரியனை, அந்த மாதிரி இவளுக்கு ஏதோ பிளராக மெமரி இருக்குது. ஷி நியூ they thought they remembered a warmness like a blushing in the face, in the body, in the arms and legs and trembling hands. But then they always awoke to the tatting drum, the endless. tatting drumனா வேற ஒன்றும் இல்லை, அந்த மழை தண்ணி, மழை தூறல் வந்து மேலே விழுற சத்தம் தான், அந்த பில்டிங் மேலே சட சட சடன்றது நல்லாவே இருக்காது. the endless shaking down the clear bead necklaces upon the roof, the walk, the gardens, the forest and the dreams were gone. இது என்னென்னா அவங்களுக்கு மெமரியில் இருந்ததெல்லாம், சில்ட்ரனுக்கு மெமரியில் இருந்தது பூராவுமே மழை மேலே கொட்டிகிட்ருக்கிறது தான், வேறு எதுவுமே அவங்களுக்கு மெமரியில் இல்லை. ஆனால் இவளுக்கு வந்து அந்த சூரியனை கற்பனை பண்ணுறா, பார்த்த ஞாபகமும் கொஞ்சம் இருக்குது. அதுதான் மற்றவங்களுக்கு இவளுக்கு வித்தியாசம். மாகோ ஹியர் ஆல் டே எஸ்டர்டே தே ஹேட் ரெட் இன் த கிளாஸ் அபவுட் த சன். நேற்று பூராவும் சூரியனை பற்றி தான் படித்தாங்க. இது நல்லா கவனிங்க, சூரியனை அவங்க பார்த்தது கிடையாது, படிச்சுட்டு தான் இருக்காங்க. அபவுட் ஹவ் லைக் அ லெமன் இட் வாஸ், எப்படி இருக்கும், எலுமிச்சை பழம் மாதிரி இருக்குமா ஒன்றா யோசிக்கிறாங்க. அண்ட் ஹவ் ஹாட், சூடுனா என்னன்னு இவங்களுக்கு அதிகம் தெரியாது, எப்படி இருக்கும், சூடாக இருக்குமான்னு. தே ஹேட் ரிட்டன் ஸ்மால் ஸ்டோரிஸ் ஆர் எஸ்எஸ் ஆர் போயம்ஸ் அபவுட் இட். இவங்களாம் அதை பற்றி, சூரியனை பற்றி கட்டுரை எழுதுகிறாங்க என்னன்ட்டு. ஐ திங்க் த சன் இஸ் எ ஃப்ளவர் தட் ப்ளூம்ஸ் ஃபார் ஜஸ்ட் 1 hour. இது வந்து மாகாவோட கவிதை, எதுகமோனியோட ஃப்ளவர் ஹியர் அவர். தட் வாஸ் மாகோஸ் போயம், read in a quiet voice in the still classroom while the rain was falling outside. மழை பெஞ்சிட்ருக்கு, இவ அந்த போயம் படிக்கிறா. ஓ யூ டின்ட் ரைட் தட், ப்ரொட்டஸ்ட் ஒன் ஆஃப் த பாய்ஸ். இவ படிக்கும்போது ஒரு பையன் அதை ஒத்துக்கலை. என்னது இந்த போயம் நீ எழுதுனியா, நம்பவே முடியலையே அப்படிங்கிறான். ஐ டிட் செட் மார்கோ, ஐ டிட், நான் தான் எழுதுனேன்றா. வில்லியம் செட் தி டீச்சர், சத்தத்தை கேட்டு டீச்சர் கத்துறாங்க. பட் தட் வாஸ் எஸ்டர்டே, இது இப்போ திரும்ப ப்ரெசண்ட்டுக்கு வந்துட்டோம். நவ் த ரெயின் வாஸ் ஸ்லாக்கனிங், மழை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்ருக்கு. அண்ட் த சில்ட்ரன் வேர் க்ரஷ்ட் இன் த கிரேட் திக் விண்டோஸ். வேர்ஸ் டீச்சர், ஷீல் பி பேக், ஷீ ஹேட் பெட்டர் ஹரி, வில் மிஸ் இட். டீச்சர் எங்கே போயிட்டாங்க, எல்லாம் பேசிக்கிறாங்க. வந்துடுவாங்க, சீக்கிரம் வந்தால் பரவாயில்ல. இது வந்து ஹேட் பெட்டர்னு அர்த்தம், அப்படி இருந்தால் பரவாயில்லன்ற அர்த்தம். ஹேட் பெட்டர் வந்தால் பரவாயில்ல, யூ ஹேட் பெட்டர் கோ, போனால் பரவாயில்ல அந்த மாதிரி சொல்கிறது. வில் மிஸ் இட், அவங்க வந்துட்டால் பரவாயில்ல, இல்லைன்னா இப்போ சூரியனை பார்க்க போகிறாங்க, அது இல்லாமல் போயிடும். தே டேர்ன்ட் ஆன் தெம்செல்ஸ் லைக் அ ஃபீவரிஷ் வீல், ஆல் ட்ரெம்பிளிங் ஸ்போக்ஸ். மாகோ ஸ்டுட் அலோன். மாகோ ஏன் ஒதுக்கி வைக்கிறாங்கன்னு இப்போ பார்க்க போகிறோம். மற்றவங்கெல்லாம் ஒரு டீம், மாகோ ஒரு டீம். மாகோனா 1 man டீம், 1 girl டீம். ஷி வாஸ் அ வெரி ஃப்ரைல் கேர்ள், வீக், அந்த பொண்ணு ரொம்ப வீக்காக இருக்கா. who looked as if she had been lost in the rain for years, and the rain had washed out the blue from her eyes, and the red from her mouth, and the yellow from her hair. She was an old photograph dusted from an album. இது எவ்வளோ டல்லாக இருக்கான்னு இப்போ பார்க்குறோம். ஃபேஸில் ஒரு கலையே கிடையாது. பிகாஸ் ஷி வாஸ் ஆல்மோஸ்ட் இல், வீக், நாட் ஹெல்த்தி. ஒயிட் அண்ட் அவே, இப்போ ஒரு ஆல்பத்தில் தூசி படிஞ்சு பழைய ஃபோட்டோ இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறா. அண்ட் இஃப் ஷீ ஸ்போக் அட் ஆல் ஹர் வாய்ஸ் வுட் பி அ கோஸ்ட். வாய்ஸ் ஒன்றும் ரொம்ப பலமாக இல்லை. நவ் ஷீ ஸ்டுட் செப்பரேட் ஸ்டேரிங் அட் த ரெயின் அண்ட் த லவுட் வெட் வேர்ல்டு பியாண்ட் த ஹியூஜ் கிளாஸ். கண்ணாடி வழியாக பார்த்துட்ருக்கா ஜன்னலில். வாட் ஆர் லுக்கிங் அட் செட் வில்லியம், கேட்குறான், என்ன தான் பார்த்துட்ருக்க நீ. மாகோ செட் நத்திங். ஸ்பீக் வென் யூர் ஸ்போக்கன் டு. என்னது பேச்சு கொடுத்தா பேசணும், அதுதான் மரியாதை. அவன் கேட்குறான், பேசினா பேச மாட்டியா நீலான்னு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் கன்டினியூ பண்ணிக்கலாம்.